மத்திய அரசு சமீபத்துல வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தது. பாராளுமன்றத்தை நிறைவேற்றினாங்க. அதுக்கு ஜனாதிபதியும் உடனே ஒப்புதல் கொடுத்திருக்காரு. வகுப்பு வாரிய மசோதா நிறைவேற்ற மத்திய அரசின் இம்முடிவுக்கு எதிராக முஸ்லிம்கள் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. ஆனா மசூதிகளை இருக்கிற இடத்த பிடுங்க மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கு. நாட்டுல அதிகமான மற்றும் முக்கியமான கட்டிடங்கள் இருக்கிற நிலங்கள் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதா இருக்கு. அந்த நிலம் பல்வேறு காலகட்டங்கள்ல பலருடைய கைகளுக்கு மாறி இருக்கு. அந்த வகையில தொழிலதிபர் முகேஷ் அம்பானி தென் மும்பையில கட்டி இருக்கிற பல அடுக்கு சொகுசு மாளிகையான ஆண்டிலியா கட்டிடம் இருக்கிற நிலமும் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு. இந்தியாவிலேயே ரொம்பவும் பணக்கார வீடா பார்க்கப்படுற முகேஷ் அம்பானியுடைய வீட்டுடைய மதிப்பு மட்டும் 15,000 கோடி. இந்த வீடு இருக்கிற நிலத்தை முகேஷ் அம்பானி 2002 வருஷம் 21 கோடிக்கு வாங்கியிருக்காரு. அதுவும் வகுப்பு வாரியத்துக்கிட்ட இருந்து 4 லட்சம் சதுர அடி நிலத்தை வாங்கி அந்த நிலத்துலதான் அம்பானி தன்னுடைய கனவு இல்லத்தை கட்டி இருக்காரு. ஆனா வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலத்தை அம்பானிக்கு விற்பனை செய்யப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. மகாராஷ்டிரா சட்டமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலத்தை தனிப்பட்ட தேவைகளுக்கான விற்பனை செய்ய முடியாது அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்கு. அம்பானி நீதா அம்பானியுடைய வீடு இருக்கும் நிலம் முன்னாடி கரீம்பாய் இப்ராஹிம் அப்படின்றவருக்கு சொந்தமானதா இருந்திருக்கு. கரீம்பாய் இப்ராஹிம் தன்னுடைய நிலத்தை வகுப்பு வாரியத்துக்கிட்ட தானமா கொடுத்தப்போ ஆன்மீக கல்வி மற்றும் அனாதை இல்லம் கற்றதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ அந்த நிலம் முகேஷ் அம்பானி கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலத்தை அம்பானியிடம் கொடுக்கும் போது வகுப்பு வாரியத்தில் இருக்கிற 2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஆனா அந்த நிலத்தை விற்பனை செய்வது தொடர்பா முடிவு செய்ய வகுப்பு வாரியத்தின் கூட்டம் எதுவும் நடத்தப்படல அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த நிலத்தை முகேஷ் அம்பானிக்கு விற்பனை செய்ய மும்பை சாரிட்டி கமிஷனர் ஒப்புதல் வழங்கியிருந்தாரு. அந்த ஒப்புதலை எதிர்த்தும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மேலும் இது தொடர்பான வழக்கு பல வருஷங்களாவே சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு முகேஷ் அம்பானிக்கு எதிராக திரும்பும் பட்சத்துல முகேஷ் அம்பானி தன்னுடைய வீட்டை காலி செஞ்சுட்டு அதை வகுப்பு வாரியத்துக்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இது தொடர்பான செய்தி சமூக வலைதளத்துல வெளியாகி வைரல் ஆகிருக்கு. நெட்டிசன்கள் முகேஷ் அம்பானி வீடு இருக்கிற நிலம் யார் பேர்ல இருக்கு அப்படின்னு ஆன்லைன்ல சோதிச்சு பார்க்கும்போது அந்த நிலம் 2002 வருஷம் அனாதை ஆசிரமத்துக்கு விற்பனை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் முகேஷ் அம்பானியுடைய வீடு இருக்கிற வகுப்பு வாரிய நிலத்துல கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாரு. வகுப்பு வாரியத்துக்கிட்ட 1950 வருஷம் 52,000 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. ஆனா 2025 வருஷம் இது 9.4 லட்சம் ஏக்கரா அதிகமாகிருக்கு. இந்தியாவுல பொருளாதார ரீதியா 80% பேர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க. பெரும்பாலானவங்க மாத சம்பளத்தை மட்டுமே நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. குறைஞ்சது 1 மாத சம்பளம் கூட இல்லனா அவங்களுக்கு வாழ்க்கை நடத்துறது சிக்கலாகிடும். இந்த நிலையில இந்தியாவுல பாதிக்கும் மேற்பட்டவங்களுடைய பெயர்கள சுமார் 3 லட்சம் கூட இருக்காது அப்படின்னு பொருளாதார வல்லுநர் முத்துகிருஷ்ணன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. உலக அளவுல 90% பேருக்கு தங்களுடைய 1 மாத வருவாய் இல்ல அப்படின்னா வாழ்க்கை சிக்கலானதா மாறிடுங்க. செயற்கை நுண்ணறிவு, தானியங்கி முறைகள், வேலை நிரந்தரமின்மை இந்த மாதிரியான காரணங்களால உலகத்துல சமத்துவமின்மை மேலோங்கி வரதா அவர் சொல்லியிருக்காரு. இத பத்தி தன்னுடைய எக்ஸ் பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பொருளாதார ரீதியான பார்வை, தொழில்நுட்பங்கள்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் இது எல்லாமே பல்லாயிரக்கணக்கான மக்களை பாதிக்கக்கூடும். உலகின் பணக்கார நாடுகள்ல கூட பலர் பாதிக்கப்படுவாங்க. பணக்கார நாடுகள்ல ஒன்றான சுவிட்சர்லாந்துல மேல்தட்டு மக்கள் 1% பேர்கிட்ட நாட்டின் பொருளாதாரத்துல 43% செல்வத்தை வச்சிருக்காங்க. பொருளாதார சமத்துவமின்மை எல்லா இடங்களையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அங்க ஒவ்வொரு வயதானவங்க பேர்லயும் 6 கோடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனுடைய பொருள் சுவிட்சர்லாந்து குடிமக்களின் பாதி பேர் அதுக்கு குறைவான செல்வத்தை வச்சிருக்காங்க. உலக மக்கள் பாதி பேர் சுமார் 7 லட்சம் அளவுக்கே செல்வத்தை கொண்டிருக்காங்க அப்படின்னும் இந்தியாவுல மக்கள் தொகையில பாதி பேர்கிட்ட ஒரு 3 லட்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையில 1% மட்டுமே சுமார் 8 கோடிக்கு மேல சொத்துக்கள் வச்சிருக்காங்க. உதாரணமா உங்ககிட்ட 96 லட்சத்துக்கும் மேல பணம் இருந்தது அப்படின்னா நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிற பாதி மக்களை விட பணக்காரர் அப்படின்னு அர்த்தம். அதே போல நீங்க உங்ககிட்ட 96 லட்சத்துக்கும் மேல பணம் இருந்தா அமெரிக்கர்களின் 50% மக்களை விட பணக்காரர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பணக்கார நாடுகள்லயே இப்படி அப்படின்னா இந்தியா பற்றி நம்ம சொல்ல தேவையே இல்லைங்க. உலக மக்கள் தொகையில 10% பேர் 1 மாச சம்பளத்தை இழந்தா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்போ செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியால உலகம் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய சவால்களை சந்திக்க இருக்கிறதாவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு.